ஹலோ வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு 2, 3 கிளாஸ் வந்து பிரேக் ஆகிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் மழை எங்கள் டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப அதிகம். அதனால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப வருத்தப்படுறேன். ஸோ அதே மாதிரி வந்து இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்குறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ஒரு சின்னதாக ஒரு ரீகால் பண்ணலாம். சரிங்களா? ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன். நம்ம இங்கிலீஷில் ஒரு வார்த்தையை பேசணும் இல்லை எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நம்ம ஒரு 2 வார்த்தையை வச்சு எப்படி பேசலாம். அதுக்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வரும் அந்த ஃபார்மேட்டு. 2 வார்த்தை, அந்த 2 வார்த்தை வந்து ஒரு சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வெர்பு. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 3 வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒரு இப்போது ப்ரெசண்ட்லேயோ இல்லை கடந்த காலத்துலேயோ நடக்கிற செயலையோ இல்லை நடந்த செயலையோ நம்ம வந்து ஒரு 3 வார்த்தையை வச்சுட்டு பேசணும் அப்படின்னா, அது வந்து கண்டினியூஸ் டென்ஸ்னு சொன்னேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னு. நீங்கள் ஆனால் இதெல்லாம் மறந்துடுங்க. ஒரு இங்கிலீஷில் நான் பேசணும், 2 வார்த்தையை வச்சுட்டு பேசணும், 3 வார்த்தையை வச்சுட்டு பேசணும். இதெல்லாம் வந்து எந்த மாதிரி ஃபார்மெட்டில் வரும் அப்படின்னு சொன்னேன். அந்த 3 வார்த்தை என்னென்ன, அது எதுக்கு பக்கத்தில் எது வரும், அதை வச்சுட்டு எப்படி பேசணும் அப்படின்லாம் சொன்னேன். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து அந்த ஆமு, ஈஸு, ஆறு இதோட பயன்பாடுகள் என்னென்ன, அதே மாதிரி வாசு வேறுனா என்ன, அது எப்பப்பெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னேன்னா. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்த கிளாஸ் முக்கியமான கிளாஸ். இப்போ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம், டே 14ல் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பர்ஃபெக்டாக, அதாவது ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக நான் ஒரு சென்டென்ஸை வந்து மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த ப்ரெசண்ட்டில் நடக்கிற ஒரு செயலை வந்து நம்ம பெர்ஃபெக்டாக வந்து பேசணும் இல்லை எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி டைமில் வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் ஆகும். நான் ஜஸ்ட்டு உதாரணத்துக்கு அப்படி சொல்கிறேன். நீங்கள் பர்ஃபெக்ட் டென்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஹேவு, ஹேஸு, அதுக்கு பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதாவது நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னன்னு சொன்னால், வெர்புக்கும் பக்கத்தில் வெர்பு டேபிளில் 3வது இடத்துல இருக்கிற அந்த வெர்பு தான் வந்து வினைச்சொல். தமிழில் வந்து வினைச்சொல் இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த 3வது இடத்துல. இப்போ உதாரணத்துக்கு கோ, வென்ட், கான் அப்படின்னுச்சுன்னா அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நான் தமிழில் அதை என்னென்னு சொன்னேன், எச்ச வினை சொன்னேன், இன்கம்ப்ளீட் ஆகாத செயல் அப்படின்னு சொன்னாத. ஸோ அதை வச்சுக்கிட்டு ஹேவு, ஹேஸு, அதுக்கு பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அந்த 3வது வெர்பு டேபிளில் இருக்கிற 3வது ரோவில் இருக்கிற வார்த்தையெல்லாம் நம்ம இந்த ஹேவு பக்கத்துலேயே ஹேஸ் பக்கத்துலேயே கொடுத்தோம்னா, அது வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னேன். ஸோ அதை தான் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். நான் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்னா, ஒரு ஆக்ஷன் வந்து கடந்த காலத்தில் ஆரம்பிச்சிருக்கோம், ஆனால் அது வந்து அதோட ரிசல்ட் வந்து அதோட டச் இன்னும் ப்ரெசண்ட்லேயே இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதுதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு கூட நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அது உதாரணத்துக்கு சொன்னேன். காலையில் 8 மணிக்கு வந்தார், இப்போது ஹெச்எம் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு 8 மணிக்கு ஹெச்எம் வந்திருக்காரு, வந்து உள்ளே உட்காந்துருக்காரு. உங்களை நீங்கள் வந்து அந்த ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. உங்களை வந்து கேட்குறாங்க, வெளிலேருந்து ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, ஏன்ப்பா ஹெச்எம் வந்திருக்காரா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வந்திருக்காரு. ஏன்னா 8 மணிக்கு வந்து ஹெச்எம் வந்து ஒரு 8, 8:30க்கெலாம் உள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே அவர் வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அப்போ வந்தவர் இன்னும் இருக்கார் அப்படின்ற மீனிங்கில் வரும். சரிங்களா? அப்போ ஹெச்எம் வந்து இருக்காருன்னு வரும்போது ஹெச்எம் ஹேஸ் கம். ஹேஸு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கம்முன்றது ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. எப்படின்னா கம்மு, கேமு, கம் வந்து ப்ரெசண்ட்டு, கேம் வந்து பாஸ்ட்டு, கடந்த காலத்தில் செஞ்ச ஒரு செயலை குறிக்கும் கேமு. அதே வந்து திரும்பியும் கம். ஸோ இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ கம்மு, கேம், கம். அப்போ அவன் ஹெச்எம் ஹேஸ் கம் அப்படின்னா ஹெச்எம் வந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது இன்னொரு கேள்வி கேட்பான், ஹெச்எம் வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணிக்கு அதே கேள்வி உங்கள்கிட்ட ஆமாம் கேட்டாங்கன்னா அப்போ என்ன பதில் வரும்? ஆமாம், காலையில் ஒரு 8 மணிக்கு வந்தார், ஆனால் இப்போ இருக்காரா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியலன்ற பட்சத்தில் ஆமாம் ஹெச்எம் வந்தார், காலையில் வந்தார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுன்ற பட்சத்தில் ஹெச்எம் வந்தார் அப்படின்னு தான் சொல்லுவேன். தவிர ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு 4 மணிக்கு அவர் ஹெச்எம்மை திருப்பியும் பார்த்துருந்தீங்க, உள்ளே பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஆமாம் ஹெச்எம் காலையில் வந்தவர் இன்னும் இருக்கார், அப்போ ஹெச்எம் வந்திருக்காரு, நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கு கூட சொல்லலாம். சரிங்களா? அப்போது வந்து
ஒரு ஆக்ஷன் வந்து நடக்குது, அதை வந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, அதில் வந்து பர்ஃபெக்டாக சொல்லணும் அப்படின்னா அந்த டென்சஸ்லாம் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? நீங்கள் அந்த டென்ஸெல்லாம் விட்ருங்க, நம்ம வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் அதோட வாக்கிய அமைப்பு மட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரியா? ஓகே. அதுக்கு தான் இங்கே உதாரணத்துக்கு ஒரு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம பெர்ஃபெக்டாக சொல்லும்போது வந்து எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் வந்து இந்த இந்த ஹேவு ஹேஸு அதுக்கும் பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டு ஒரு சென்டென்ஸை பேசலாம், ஒரு சென்டென்ஸை எழுதலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, கடந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செயல். இப்போ நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், படித்து இருக்கிறேன், வந்து இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறேன்னு, அந்த மாதிரி ரெண்டு வர்பு. ஃபஸ்ட்டு வர வெர்பு கம்ப்ளீட் ஆகாமலேயும், ரெண்டாவது வெர்பு கம்ப்ளீட் ஆகியும் அப்படி வந்துச்சுன்னா, அந்த முறையில் வந்துச்சுன்னா, அப்போ சொல்லி பாருங்களேன். தமிழில் ஹெச்எம் வந்திருக்காரு, நான் அங்கே போயிருக்கேன், நான் இப்போ சாப்பிட்ருக்கேன், நான் படிச்சிருக்கேன், அதை படிச்சிருக்கேன். ஸோ அப்போ அப்படிலாம் இருக்கும்போது வந்திருக்கேன், போயிருக்கேன், படிச்சிருக்கேன், சாப்பிட்ருக்கேன், இதெல்லாம் ரெண்டாக பிரிச்சிங்கன்னா வந்து இருக்கிறேன், போய் இருக்கிறேன், சாப்பிட்டு இருக்கிறேன், பேசி இருக்கிறேன் அப்படிலாம் வரும்போது ரெண்டு வெர்பு வரும், ரெண்டு செயல் வரும். வெர்பு அதை பிரித்தோன்னா ரெண்டாக வரும். ஸோ அப்போ அப்படிலாம் வந்து அதெல்லாம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா? ஓகே. அப்படின்னும்போது அப்போ நான் படித்தேன்றதுக்கும் நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் படித்தேன், நீ எப்போ படித்த அப்படின்னு கேள்வி பாருங்களேன். கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, நீ படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. நீ இன்ஜினியரிங்கை படிச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது உங்கள்கிட்ட, ஆமாம் நான் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கேன். நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக படிச்சிருக்கேன், ஆமாம் நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் படித்து இருக்கிறேன். சரிங்களா? அப்போது இப்போ அந்த செயல் வந்து ப்ரெசென்ட்டில் இன்னும் கம்ப்ளீட் ஆகியே இருக்குது. அதே கேள்வி இப்படி வரும்போது பாருங்கள், நீ இன்ஜினியரிங் படிச்சியா? ஆமாம் நான் இன்ஜினியரிங் படித்தேன். ஸோ எப்போ படித்த அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, ஆமாம் நான் 2016 படித்தேன், 15 படித்தேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போது நான் படித்தேன், நீ படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் படிச்சிருக்கேன். கேள்வி படித்து இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளோடு வரும்போது ஆமாம் படிச்சிருக்கிறேன்னு பர்ஃபெக்ட் டென்ஸில் பதில் வந்துடும். படித்தேன்னு கேட்கும்போது, ஆமாம் ஐ ஸ்டடீடு, நான் படித்தேன். எப்போ படித்தேன்னு அது கேட்கும்போது இயர் மென்ஷன் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போது ஐ கம்ப்ளீட்டட், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் அப்படின்ற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி கதவு பூட்டி இருக்கா, நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன், கதவு பூட்டி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் கதவு பூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போ கதவு பூட்டி இருக்கிறதுன்னு எப்படி சொல்லுவோம்? கதவு போயிட்டு அந்த பூட்டெலாம் பூட்டி இருக்கா, லாக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தான், பூட்டி இருந்துன்னா பூரிக்கும் சொல்லுவோம், பூட்டலன்னா பூட்டலன்னு சொல்லிடுவோம். சரிங்களா? அப்போ கதவு பூட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதையும் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறாங்க, கதவு பூட்டினியா அப்படின்னு கேட்கும்போது, பூட்டிருக்கேன். பூட்டியிருக்குன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? நான் பூட்டு கண்டிப்பாக அதில் வந்து லாக் ஆகி இருக்குது. பூட்டி இருக்குன்னா அந்த ஸ்டேஜில் தான் இருக்குன்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணும்போது தான் நீங்கள் ஆமாம் நான் கதவு பூட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும். கதவு பூட்டினியா அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. ஆமாம் பூட்டினேன் அப்படின்னு சொல்கிறப்போ, ஆனால் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தெரியாது. நான் பூட்டினேன், பாஸ்ட்டில் பூட்டினேன், ஆனால் இப்போ அது பூட்டியிருக்கா என்னன்னு தெரியாது. ஒருவேளை அதை ஓப்பன் பண்ணி கூட யாராச்சும் உள்ளே போயிருக்கலாம். அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு ஆன்சர் வந்து ஆமாம் கதவை பூட்டுன்னு வரும். அப்போ அடுத்து என்ன கேட்பாங்க, எப்போ பூட்டினேன் அப்படின்னு சொல்லும்போது டைம் வரும். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி நான் 2 இது சொன்னேன்னா, இப்போ வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இப்போ ரெண்டாவதாக ஒரு சென்டென்ஸ் சொன்னேன். ரெண்டாவதாக சொல்லும்போது அது என்னென்னா ஜஸ்ட் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து ஜஸ்ட்ன்ற வார்த்தை முக்கியம். நம்ம பாஸ்ட்டில் நடந்த ஆரம்பித்த ஒரு செயல் ப்ரெசென்ட்டில் இது வரைக்கும் டச்சில் இருந்துக்கிட்டே இருக்குன்னும் போது மட்டும் இந்த ஹேவு அப்புறம் இல்லைன்னா ஹேஸு அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ண சொன்னோன்னா, அதேமாதிரி எப்பப்பெல்லாம் நம்ம இப்போ தான் ஒரு செயல் நடந்துச்சு அப்படின்ற போது நம்ம பேசும்போதெல்லாம் நம்ம வந்து இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளை வச்சு ஹேவு ஹேஸு அதுக்கு பதிலாக பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வச்சு நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ தான் ஒரு ஷார்ட் டைமுக்கு முன்னாடி தான் இப்போ தான் நடந்துச்சு அந்த செயல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வச்சு சொல்லலாமா? இப்போ பாருங்கள், தே ஹாவ் ஜஸ்ட் கேம் அப்படின்னு இருக்கும்போது ஹேவ் ப்ளஸ் ஜஸ்ட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கா? தே ஹாவ் ஜஸ்ட் கேம். அவங்க எல்லாம் நேற்று வரேன்னு சொன்னாங்களே, வந்துட்டாங்களா? காலையிலே ஃபோன் பண்ணாங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லோரும், வரேன்னு சொல்லிட்டாங்களே, வந்துட்டாங்களா அப்படின்ட்டு உங்கள் அப்பா ஃபோனில் கேட்குறாங்க உங்களை. அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பதில் என்ன சொல்லுவீங்க? இப்போ தான் வந்தாங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஆமாம்ப்பா இப்போ தான் வந்தாங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான், ஜஸ்ட் இப்போ தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த ஹேவு ஹேஸு அதுக்கு பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஹேவு இல்லைனா ஹேஸு அதுக்கு பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது ஹேவ் எதுக்கு முன்னாடிலாம் வரும்? ஐ ஹேவ், வி ஹேவ், தே ஹேவ் அப்படின்னு வரும்.
ஹேஸ் வந்து ஹி ஹேஸ், ஷி ஹேஸ், இட் ஹேஸ் அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா? அப்போது வந்து தே ஹாவ் ஜஸ்ட் கேம்னா இப்போ தான் ஒரு செயல் நடந்து முடிஞ்சது, இப்போ தான் ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கு, ஒரு ஷார்ட் டைமுக்கு முன்னாடி தான் நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஜஸ்ட்டு சொல்லலாம். தே ஹாவ் ஜஸ்ட் கேம்னா அவங்கெல்லாம் இப்போ தான் வந்தாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அதே மாதிரி ஜஸ்ட் வேறு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். நோ, ஐ ஹாவ் ஜஸ்ட் ஹேட் டின்னர் அப்படின்னு சொல்லும்போது, எப்பா நல்லா சாப்பிட்டியா, கொஞ்சம் சாப்பிட, உன்னை பார்த்தா ஆளு கொஞ்சம் சாப்பிடாத மாதிரி இருக்க, கொஞ்சம் சாப்பிட அப்படின்னு கேட்கும்போது, இல்லை 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 நம்ம அடிக்கடி சொல்கிற வார்த்தை இதெல்லாம். இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து இந்த பர்ஃபெக்டாக அந்த ஹேவ், ஹேஸு ப்ளஸ் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இப்போன்னு நீங்கள் சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஏன் சாப்பிட்டேன்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை வேணாம், இப்போ தான் சாப்பிட்டேன், பாருங்கள் என் வயிறை பாருங்கள், என் கையை பாருங்கள் எவ்வளோ வாசனை அடிக்குது, இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம், எங்களுக்கு எதுக்கு சாப்பாடு, நீங்கள் வேறு யாருக்காவது கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நோ, ஐ ஹாவ் ஜஸ்ட் ஹேட் டின்னர். ஐ ஹாவ் ஜஸ்ட் ஹேட் டின்னர்னா இப்போ தான் நான் டின்னர் சாப்பிட்டு முடித்தேன். டின்னர்னால் என்னது? நைட் நம்ம எடுத்துக்கிற உணவை தான் நம்ம டின்னர்னு சொல்லுவோம். இதுக்கு வேற ஒரு பேர் வந்து சப்பர்னும் இருக்குது. சரிங்களா? ஓகே, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து அதான் சாப்பிட்டேன்னு கேட்குறாங்க, சாப்பிட்டேன், இப்போ தான் சாப்பிட்டேன்னா ஜஸ்ட் ஐ ஹாவ் ஹேட், ஜஸ்ட் ஹேட், ஐ ஹாவ் ஜஸ்ட் ஹேட்னா நான் இப்போ தான் சாப்பிட்டேன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த இடத்துல ஹேடு, நீங்கள் ஹேடு வந்து ஈட்டன் அப்படின்னு தானே வரணும். இப்போ ஐ ஹாவ் ஜஸ்ட்டு ஈட்டன் அப்படின்னு தானே வரணும். ஏன் ஹேடு போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஹேவ்னா எடுத்துக்கொண்டேன், பெற்றேன் அப்படின்ற மீனிங்கில் வரும். சரிங்களா? அப்போ நம்ம சாப்பிட்டேன்னு கூட அந்த ஹேவ்னா எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ ஹேவு, ஹேடு அந்த நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, அப்போ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சாப்பிட்டேன், இப்போ தான் சாப்பிட்டேன்னா ஐ ஹாவ் ஜஸ்ட்டு ஹேட் அப்படின்னு சொன்னால் இப்போ தான் சாப்பிட்டேன்னு அர்த்தம். என்ன சாப்பிட்டேன்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் நீங்கள் சொல்லிக்கலாம், ஐ ஹாவ் ஜஸ்ட் ஈட்டன் சம் பிஸ்கெட்ஸ், இல்லை ஐ ஹாவ் ஜஸ்ட் ஹேட் சம் பிஸ்கெட்ஸ் அப்படின்னா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பிஸ்கெட் சாப்பிட்டேன், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நான் காஃபி சாப்பிட்டேன் அப்படிலாம் சொல்லும்போது நம்ம வந்து ஜஸ்ட்டு ஹேடு இல்லை ஈட்டன் அது ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த பேட்டர்ன் மட்டும் ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி வந்து ஹேவ் இல்லைனா ஹேஸு, அதுக்கப்புறம் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது 3 ஃபார்மெட்டும் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது. நம்ம வந்து இதை எப்பப்போலாம் யூஸ் பண்ணுறோமோ அதை நீங்கள் வந்து சென்டென்ஸ் அந்த ஃபார்மேஷன் வந்து கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து இதை கரெக்டாக உங்களால் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கும் அதே மாதிரி மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறதுக்கும் யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, அதே மாதிரி வந்து நம்ம பேச்சு வழக்கில் அதாவது ஸ்போக்கனில் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம மிஸ்டேக் பண்ணிக்கலாம். ஆனால் ரிட்டனில் நம்ம மிஸ்டேக் பண்ண முடியாது. ரிட்டனில் மிஸ்டேக் ஏதாச்சும் நம்ம பண்ணோன்னா நம்ம மாட்டிக்குவோம். சரிங்களா? இப்போ பாருங்களேன், சாப்பிட்டேன்னு கேட்குறாங்க, ஐ ஹேட் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஐ ஜஸ்ட் ஹேட் அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் இப்போ தான் சாப்பிட்டேன்னு கேட்டால் சாப்பிட்டேன், அதே மாதிரி இப்போ தான் சாப்பிட்டேன்னு சொல்கிறதுக்கு ஐ ஜஸ்ட் ஹேட். இது ஆனால் கிராமட்டிக்கலாக இது வந்து எரர் தான். ஆனால் பேச்சு மொழியில் இதை வந்து நம்ம எடுத்துக்குவாங்க. இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஐ ஹாவ் ஜஸ்ட் ஹேட் அப்படின்னு சொன்னால் இப்போ தான் சாப்பிட்டேன். அப்போது ஒரு கொஷினுக்கு வந்து 3 பேட்டர்னில் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுவோம். அந்த 3 பேட்டர்னும் எப்படின்னா, ஐ ஹேடு, ஐ ஜஸ்ட் ஹேடு, ஐ ஹாவ் ஜஸ்ட் ஹேட். அப்போது பாஸ்ட்லேயும் சொல்லலாம், பர்ஃபெக்ட்லேயும் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து ஜஸ்ட் அந்த பாஸ்ட்டு ப்ளஸ் அந்த டென்ஸ் இந்த ஜஸ்ட் அப்படின்ற வார்த்தையை வச்சு சொல்லலாம். ஐ ஹேட்னா சாப்பிட்டேன், சாப்பிட்டேன்னு கேட்குறாங்க, எஸ் ஐ ஹேட்னா நான் சாப்பிட்டேன், ஐ ஜஸ்ட் ஹேட்னா நான் இப்போ தான் சாப்பிட்டேன். இப்போ பாஸ்ட் டென்ஸ்லையும் ஜஸ்ட் வச்சு சொல்லலாம். இதெல்லாம் பேச்சு மொழியில் வந்துடும். அதே மாதிரி ஐ ஹாவ் ஜஸ்ட் ஹேட்னா இது கரெக்டான சென்டென்ஸ், இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணோம். நம்ம ஐ ஹாவ் ஜஸ்ட் ஹேட் இப்போ 3 வழியிலே சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஜஸ்ட்டுன்ற வார்த்தை இப்போ தான் அப்படின்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே வந்து ஹேவு இல்லை ஹேஸு, அதுக்கு பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வச்சா நம்ம அதுக்கு வந்து மீனிங் என்ன ஆகும், அந்த செயல் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, அவன் எங்கே, நான் காலையிலே தேடிக்கிட்டு இருந்தேன், அவன் எங்கே போயிட்டானா கடைக்கு, இவ்வளோ நேரமாக விளையாண்டுக்கிட்டே இருந்தான், எவ்வளோ நேரம் ஆச்சு கடைக்கு போக சொல்லி, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், போயிட்டானா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அப்பா வந்து உங்களை வீட்டில் ரொம்ப திட்டிட்டு கேட்கும்போது, பாப்பா அவன் இப்போ தான்ப்பா பைய எடுத்துகிட்டு போனான் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் அவன் போனான் அப்படின்னு போகும்போது எப்படி சொல்லலாம் அது இங்கிலீஷில், ஹி ஹாஸ் ஜஸ்ட் கான் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதுதான் கரெக்டான. அப்போ ஜஸ்ட்டு அப்படின்ற வார்த்தை வரும்போதெல்லாம் நம்ம வந்து ஹேவு இல்லை ஹேஸு, அதுக்கு பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பை வச்சு
நம்ம சொல்லிக்கலாம். அப்போ ஜஸ்ட்டுன்றதுலாம் ஒரே புரியுதா? ஹி ஹாஸ் ஜஸ்ட் கான். அப்போ இன்னொரு இடத்துல பாருங்களேன், நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்ட வார்த்தை இந்த ஹி ஹாஸ் ஜஸ்ட் கான். இப்போ தான் போனாங்க, இப்போ தான் போனா, அப்போ இப்போ தான் போனா, அது இப்போ தான் போச்சு. பாருங்களேன், நிறைய இடத்துல நீங்கள் என்னென்னா, அப்பா ஒரு 10 நிமிஷமாக ஒரு மணி நேரமாக ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். அங்கே ஏதோ ஒரு தூரத்தில் ஒரு உருவம் நிற்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்பா இப்போ தான்ப்பா இப்போ தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அது நவுந்து ரொம்ப தூரமாக போகிற மாதிரிச்சு. இப்போ தான் அது போச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரே பயமாக இருந்துச்சு. ஐ வாஸ் அஃப்ரைடு. நான் எனக்கு ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன். பயமாக இருந்துச்சு. அந்த ஒரு உருவத்தை பார்த்து எனக்கு பயமாக இருந்துச்சு. ஐ வாஸ் அஃப்ரைட் ஃபார் லுக்கிங் சம்திங் மிஸ்ட்ரி. எனக்கு ஒரு மாதிரி ஒரு மிஸ்ட்ரியான ஒரு உருவத்தை பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துச்சு. ஒரு மிஸ்ட்ரியான ஒரு விசித்திரமான இதை பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு. ஆனால் இப்போ தான் இப்போ தான் ஜஸ்ட்டு போனதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. எனக்கு இப்போ தான் ஜஸ்ட்டு போணுச்சு. அது பார்த்தீங்களா நீங்கள், இப்போ தான் போச்சு அப்படின்னு சொல்லும்போது இட் ஹேஸ் ஜஸ்ட் கான். அது இப்போ தான் போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜஸ்ட் டிபார்ட்டட். ஜஸ்ட் நம்ம நிறைய சொல்லுவோம். ஏங்க இங்கே பஸ்ஸு கிளம்புனுச்சா, பஸ் இருந்துச்சே, இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம், என்ன சொல்லுவோம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது, ஏங்க இந்த நாமக்கல் போகிற பஸ் வந்துருச்சாங்க, இல்லை இந்த கடலூர் போகிற பஸ் வந்துருச்சா அப்படின்னு கேட்கும்போது, அது இப்போ தாங்க கிளம்புனுச்சு, இப்போ தான் போச்சு. இல்லை ஒரு ஃப்ளைட் இப்போ தான் கிளம்புனுச்சு, நம்ம டைம் மிஸ் பண்ணிட்டோன்னா, அதே மாதிரி ஒரு ட்ரெயின் இருந்துச்சுன்னா இப்போ தாங்க போச்சு, நீங்கள் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தால் பிடிச்சிருக்கலாமே, அது இப்போ தான் போச்சுன்னு போது ஜஸ்ட் இட் ஹாஸ் டெபார்ட்டட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் அது கிளம்புனுச்சு, இப்போ தான் போச்சு. அப்படி நம்ம பேச்சு வழக்கில் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஆல்ரெடி அப்படின்ற ஒரு சென்டென்ஸை நம்ம ஏற்கனவே அப்படின்னு நம்ம எப்பப்போலாம் சொல்கிறோமோ அப்போ நம்ம ஹேவு இல்லைனா ஹேஸு அதுக்கும் பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வச்சு நம்ம சொல்லலாம். அப்போ முதல்ல சொன்னது பாஸ்ட்டில் நடந்த செயல் ஒரு ப்ரெசென்ட்டில் இன்னும் டச்சில் இருக்குன்னா அதை நம்ம ஹேவு ஹேஸு இல்லைனா ஹேஸு அதுக்கு பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வச்சு சொல்லலாம். இல்லைனா ஜஸ்ட்டு நம்ம இப்போ தான் ஒரு செயல் நடந்து முடிஞ்சதோ அதையும் ஹேவு இல்லைனா ஹேஸு அதுக்கு பக்கத்தில் ஜஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வச்சு சொல்லலாம். இல்லைன்னா ஏற்கனவே ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறப்பையும் நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வச்சு சொல்லலாம். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு பாருங்கள், தே ஹாவ் ஆல்ரெடி கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அதே மாதிரி பாருங்கள், ஏன்பா காலையிலேருந்து அண்ணன் வீட்டுக்கு வராமே இருக்கான், வெளியில் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுறேன்னு சொன்னான் ஒரு 2:30 மணிக்கா, வந்தானா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கால் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ நமக்கு அது எப்படி சொல்லுவோம், வந்தான்னு சொல்லுவோம். தி கேம் அப்படின்னா அவன் வந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். தே ஹாவ் ஆல்ரெடி கேம் அப்படின்னா அவன் ஏற்கனவே வந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இல்லை இப்போ தான் வந்தான், இந்த இடத்துல ஜஸ்ட் வச்சு சொன்னோன்னா ஹி ஹேஸ் ஜஸ்ட் அரைவ்டு, இப்போ தான் அவன் வந்தான். அதே மாதிரி அவங்க எல்லோரும் இப்போ தான் வந்தாங்க அப்படின்னும்போது தே ஹாவ் ஜஸ்ட் கேம், இப்போ தான் அவங்க எல்லோரும் வந்தாங்க. அதே மாதிரி அவங்க ஏற்கனவே வந்துட்டாங்க, அவங்க எல்லோரும் ஏற்கனவே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தே ஹாவ் ஆல்ரெடி கேம். அதே மாதிரி அண்ணன் ஏற்கனவே வந்துட்டான்ப்பா, அவன் 2 மணிக்கு வரதா சொன்னான் உங்கள்கிட்ட, ஆனால் அவன் 10-11 மணிக்கெலாம் எக்ஸாம் முடிச்சோடனே ஷார்ப்பாக வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஹி ஹாஸ் ஆல்ரெடி கேம். அவன் ஆல்ரெடி ஹி ஹாஸ் ஆல்ரெடி கேம் டு ஹவுஸ் அப்படின்னா ஹி ஹாஸ் ஆல்ரெடி கேம் டு ஹோம் அப்படின்னா அவன் ஏற்கனவே வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ ஜஸ்ட்டு எப்பப்போ ஏற்கனவே அப்படின்றதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவன் எப்போவே நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம், எப்போவேன்னு சொல்லுவோம். ஏற்கனவே ஆல்ரெடி அப்படின்றது நம்ம பேச்சு வழக்கில் அவன் எப்போயோ வந்துட்டால, நீ ஏன் இப்போ அவர் கேட்டுட்ருக்கான், அவன் எப்போயோ வந்துட்டான், அவன் எப்போயோ சாப்பிட்டு வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், தே ஹாவ் ஆல்ரெடி அரைவ்டுனா அவங்க ஏற்கனவே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தே ஹாவ் ஆல்ரெடி அரைவ்டு அப்படின்னும்போது அவங்க ஏற்கனவே வந்துட்டாங்க. எப்போ காலையிலேயே ஃபங்க்ஷனுக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு அந்த சீஃப் கெஸ்ட்லாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்களே, அவங்களாம் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெச்எம்மோ இல்லை ஒரு பிரின்சிபாலோ காலேஜில் ஃபோன் பண்ணி கேட்குறாங்கன்னா, அங்கே இருக்கிற ஸ்டாஃப் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைசர் பதில் சொல்லி ஆகணும். என்ன சொல்லணும், அவங்களாம் ஏற்கனவே வந்துட்டாங்க சார், தே ஹாவ் ஆல்ரெடி அரைவ்டுனா அவங்களாம் எப்போயும் வந்துட்டாங்க சார், எல்லாம் ரெடியாக இருக்குது, நம்ம வந்தோடனே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்லலாம். அதே காரணம் வி ஹாவ் ஆல்ரெடி மெட். இப்போது இதுவும் நம்ம ஆல்ரெடி சொல்கிறது. அதே மாதிரி நம்ம எப்பப்போலாம் ஆல்ரெடி சொல்கிறோமோ அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேவு அதுக்கு பக்கத்தில் ஹேஸு
ஹேவ் இல்லைனா ஹேஸ், அதுக்கு பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அப்புறம் ஆல்ரெடி நம்ம போட்டுக்க வேண்டியதான். வி ஹேவ் ஆல்ரெடி மெட். ஏன்பா இவனை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆ இவன் எனக்கு முன்னாடி தெரியுமே, நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கோமே, நாங்கள் ஏற்கனவே சந்திச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எப்படி சொல்லுவோம்? வி ஹாவ் ஆல்ரெடி மெட்டு, வி ஹாவ் ஆல்ரெடி ஸ்போக்கன் வரும். வி ஹாவ் ஆல்ரெடி ஸ்போக்கன் அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி பேசியிருக்கோம். வி ஹாவ் ஆல்ரெடி மெட்டுனா நாங்கள் 2 பேரும் ஏற்கனவே சந்திச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ பாருங்களேன், கொஸ்டின் வந்து எப்படி சாப்பிட்றியான்னு கேட்குறாங்க. வேணாம், நான் ஏற்கனவே கொஞ்சம் பிஸ்கட் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள், ஏற்கனவே ஜஸ்ட்டு ஆல்ரெடி எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு போட்டால் இப்போ தான் வந்துடும், ஆல்ரெடி போட்டால் ஏற்கனவேன்னு வந்துடும். சாப்பிட்றியா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா, நோ 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 நோ, ஐ ஹாவ் ஜஸ்ட்டு ஹேட் சம் பிஸ்கட், இப்போ தான் நான் கொஞ்சம் பிஸ்கட் சாப்பிட்டேன், அதனால் எனக்கு போதும் வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி சாப்பிட்றியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி ஜஸ்ட் எடுத்து ஆல்ரெடி போட்டோன்னா, நோ 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 நோ, ஐ ஹாவ் ஆல்ரெடி ஹேட் சம் பிஸ்கட்ஸ் அப்படின்னா நான் ஏற்கனவே கொஞ்சம் பிஸ்கட் சாப்பிட்டேன். ஏன்னா இப்போ அந்த பிஸ்கட் சாப்பிட்டப்பவே எனக்கு கொஞ்சம் போதுமாக இருக்குது, ஒரு டீயும் கொஞ்சம் பிஸ்கட்டும் சாப்பிட்டேன், பரவாயில்ல நான் அப்புறமா பசி எடுக்கிறப்ப சாப்பிட்டுக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஆல்ரெடியும் ஜஸ்ட்டு அதே மாதிரி ஒரு பாஸ்ட்டில் நடந்த செயல் இப்போ ப்ரெசண்ட்டில் இன்னும் டச்சில் இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வந்து இந்த ஹேவ், அதுக்கு பக்கத்தில் ஹேஸு, அதுக்கு பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எங்கே இருக்கும்? அந்த வெர்பு எங்கே இருக்குன்னா வெர்பு டேபிளில் 3வது இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சு பேசணும். அப்போ இந்த ஒரு டென்ஷன் நம்ம பயன்பாடுகள் வந்து எங்கே இருக்குது, எந்த இடத்துல நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் நம்ம ஃப்ளூயண்ட்டாக பேசலாம், அதே மாதிரி எழுதலாம். சரிங்களா? ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமானது இது. ஸோ நம்ம இன்னும் போக போக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இது இந்த ஒரு 3 டேஸ் வந்து கிளாஸ் சரியாக நம்ம எடுக்க ஆரம்பிக்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ரொம்ப ஹெவி ரெயினுங்க, அதனால் சரியான கரண்ட் இல்லை. ஸோ அந்த மாதிரி உட்காந்து ஒரு வீடியோ போடுறது கூட கொஞ்சம் இடம் கொஞ்சம் ரொம்ப இதுவாக கஷ்டமாயிடுச்சு, அதனால தான் போடல. இனிமேல் கிளாஸஸ் வந்து கண்டினியூஸ் ஆகும். திரும்பியும் நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகேங்களா? பாய். நிச்சயமாக நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வந்து நாளையிலேருந்து லைவ் கிளாஸ், அதாவது ஸ்பீச் ப்ராக்டிஸ் வந்து ஒரு half அன் ஹவர் வந்து லைவ் கிளாஸ் வந்து டெய்லி நைட்டில் நம்ம அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? பாய். டேக் கேர் அண்ட் we will meet tomorrow around 7 to 7:30 p.m. Okay? Bye. Take care.